இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிற நேரத்துல யமதர்மராஜா வந்துட்டு, "நீ விநாயகருடைய நாமத்த ஒரு வாட்டி சொன்னதுனால, உனக்கு என்ன ஒரு கடைசி ஆசைன்னு சொல்லு. அத நிறைவேத்தி வைக்கிறோம்னு" சொன்னாருங்களாம். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த விநாயகருடைய நாமத்துக்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யமதர்மருக்கு இந்த ஆள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலீங்களாம். உடனே சித்திரகுப்தரை பார்த்தாராம். அவருக்காவது தெரியுமான்னு அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே யோசனை பண்ணிட்டு இருந்தாருங்களாம். மொத்தத்துல இவங்களுக்கு தெரியலையாம். உடனே யமதர்மர் என்ன பண்ணாராம், இந்திரனை போய் சந்திக்கலாம் சொல்லிட்டு இந்திரலோகத்துக்கு போலாம், நீயும் என் கூட வா அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த இறந்த மனிதர் உடனே யமதர்மராஜா பார்த்து என்ன சொன்னார்னா, நான் பல்லாக்குல தான் வருவேன், நீங்களும் சித்திரகுப்தரும் என்னை தூக்கிக்கிட்டு இந்திரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே யமதர்மராஜா மனசுக்குள்ளே என்ன நினைச்சாருன்னா, இந்த இறந்த மனிதனுக்கு தான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும் போல, அந்த ஆணவத்துல தான் இவனை உட்கார வச்சு பல்லாக்க இந்திரலோகத்துக்கு தூக்கிட்டு போக சொல்றாரு. எப்படியோ இவனை தூக்கிட்டு போய் இந்த கேள்வியோட பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு சித்திரகுப்தரும் யமதர்மராஜாவும் இந்த இறந்த மனிதரை பல்லாக்குல வச்சுக்கிட்டு இந்திரலோகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இவங்க 3 பேருமே இந்திரலோகத்துக்கு போய் இந்திரதேவன் கிட்ட இதே கேள்வியை கேட்டாங்களாம். வாழ்க்கையில ஒரே நாள் இந்த இறந்த மனிதன் விநாயகர் நாமத்தை அவனையே அறியாம சொல்லிட்டான். இந்த விநாயகர் நாமத்தை இவன் சொன்னதுனால இந்த நாமத்துக்கு என்ன மதிப்பு, அதால இவனுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம்.